வணக்கம். பெண்ணாடம் அருகே நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் 2 பவுண்ட் செயினை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடம் மேல் இருளம்பட்டியில் 58 வயதான இந்திரா என்கிற மூதாட்டி நேற்று இரவு வீட்டின் வெளியே வாசல் தாவாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுண்ட் தங்கச் செயினை 4 பேர் கொண்ட மர்ம நபர்கள் திருடி சென்றனர். தங்கச் செயினை பறிகொடுத்த மூதாட்டி கூறுகையில், எனது 2 பவுண்ட் தங்கச் செயினை திருடி சென்ற திருடர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து பெண்ணாடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் மேல் இருளம்பட்டு பொதுமக்கள் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் பெண்ணாடம் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக தொடர் திருட்டு சம்பவங்கள் நடந்து வருவதாகவும், இதனால் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகள் வசிக்கும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் உறங்காமல் கண்விழித்து இருப்பதாக கூறுகின்றனர். பெண்ணாடம் காவல்துறையினர் இரவு நேரங்களில் பேரளவுக்கு மட்டும் ரோந்து பணியில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வி மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.